அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஸ்பேரோவில் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்க்கு எப்படி வந்து ரிமார்க்ஸ் வந்து கொடுத்து முடிக்கிறது, மார்க்ஸ் வந்து எப்படி கொடுத்து முடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி அவங்க தான் வந்து ரிமார்க்ஸ் கொடுக்க முடியும். எஸ்ஐ அண்ட் அபவ் ரேங்க்கில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்து முடிக்க முடியும். இப்போ அதை எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம வெப்சைட்டோட லிங்க் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து நம்ம பார்ப்போம். https://tnp sparrow sparrow.tn.gov.in இதுதான் வந்து நம்ம ஸ்பேரோக்குள்ளே போகிறதுக்கான வெப்சைட்டோட லிங்க்கு. யூஆர்எல் வந்து இதுதான். நம்ம வந்து இதை வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. https://tnp-sparrow.tn.gov.in இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். எனி வெப்சைட், க்ரோம் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் எட்ஜு எது இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து நம்ம யூஆர்எல்ல தான் வந்து டைப் பண்ண முடியும். கீழே சர்ச் பாரில் டைப் பண்ணக்கூடாது. டாப் யூஆர்எல் பாரில் தான் வந்து டைப் பண்ண முடியும். இப்போ வந்து நான் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு நான் டாப் கார்னரில் வந்து அடிக்கிறேன். https:// ஒரு நிமிஷம். https://tnp sparrow sparrow.tn.gov.in இந்த கோடு வந்து இந்த யூஆர்எல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு அந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து ப்ளூ கலரில் தான் காமிக்கும். அதில் வந்து இஆஃபீஸ்னு போட்டிருக்கோம். அது கீழே ஸ்பேரோ டிஎன்பிடினா தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. டிஎன்பிடின்னு வந்தால் தான் வந்து நம்மளோட அஃபிஷியலோட வெப்சைட்டு. மற்ற வேறு எந்த இதுவுமே வந்தாலுமே வந்து அது நம்மளோட வெப்சைட் கிடையாது. இப்போ வந்து ஒவ்வொரு ஆஃபீஸஸ்க்குமே வந்து நம்ம யூசர் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து நான் ஒரு டிஎஸ்பி சாரோட ஐடியை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் வந்து கிளிக் பண்ண உடனே வந்துடுச்சு. நீங்கள் சேவ் பண்ணல அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ண உடனே ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். அதில் இன்பாக்ஸ் போயிடலாம். இப்படி தான் இருக்கும். டாப் கார்னரில் வந்து செந்தில்குமார் இண்டிவிஜுவல்ஸோட பேர் இருக்கும், நேம் இருக்கும், ஒரு ரேங்க் இருக்கும். இப்போ நம்ம இன்பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறோம். இன்பாக்ஸை கிளிக் பண்ண உடனே மை பேர்ன்னு இருக்கும். மை பேர் அப்படின்னா வந்து இண்டிவிஜுவலோட பேர். அது வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே முடிச்சிட்டோம். இப்போ வந்து அசஸ் பேர்னால் வந்து இப்போ இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பிஸ் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸஸ்க்கு வந்து ரிமார்க்ஸ் கொடுத்து முடிக்க வேண்டிய பெண்டிங் லிஸ்ட்டு தான் வந்து பிஏஆர்னால் ஏசிஆர்னு அர்த்தம். இப்போ வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பெண்டிங் லிஸ்ட்டு எல்லாமே ஷோ ஆகும். நம்ம வந்து யார் எங்கேருந்து யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டரோட ஏசிஆரை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது வந்து பேர் ஐடின்னு இருக்கும். அந்த பேர் ஐடியை வந்து கிளிக் பண்ணணும். அந்த ஃப்ளாகுமா இருக்குங்களே, அந்த ஃப்ளாகுமா இருக்கிறத வந்து அதை வச்சு கிளிக் பண்ணிக்கணும். டேரெக்டாக வந்து அப்ரைசல் பேஜுக்கு வந்து போயிடும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். அது வந்து அந்த இன்ஸ்பெக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து யார் சென்ட் பண்ணியிருப்பான்னா ஏஓ சார் வந்து சென்ட் பண்ணியிருப்பார். டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு. அடுத்து வந்து செல்ஃப் அப்ரைசல் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து மார்க் கொடுக்க போகிறோம், ரிமார்க்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து இந்த செல்ஃப் அப்ரைசல் காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம அப்ரைசல் காலம் தான் நமக்கு வந்து கொடுக்க போகிறோம். இப்போ அதில் வந்து ஃபஸ்ட்டு வெதர் ஆல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் ஃபர்னிஷ்டு பை த ஆஃபீஸர். அது வந்து நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து ஃபர்னிஷ் பண்ணாமான்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எஸ்ன்னு வந்து டைப் பண்ணணும். நான் ஆல்ரெடி அடித்து வச்சுருந்தேன், அதனால் வந்து இருக்குது. ஸோ எஸ்ன்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி ஃபிட்டுன்னு வந்து நம்ம கொடுத்துக்குறோம். இப்போ வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் ஒர்க் அவுட்புட், அவங்களோட ஒர்க் அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காலத்துலையுமே வந்து நம்ம மார்க் கொடுத்துக்கலாம்.
ஓகேங்களா. உங்களுக்கு எத்தனை மார்க் கொடுக்கணும்னு தோணுதோ அத்தனை மார்க் கொடுத்துக்கலாம். குவாலிட்டி ஆஃப் அவுட்புட்டு, அனலிட்டிக்கல் எபிலிட்டி, அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஆஃப் எக்ஸப்ஷனல் ஒர்க்கு, அன்னோன் ஓவரால் ரேட்டிங் வந்து அதுவே கேல்குலேட் ஆகிக்கும். அடுத்தது வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனல் அட்ரிபியூட்ஸு. இது வந்து ஒரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஆட்டிடியூட் டு ஒர்க்கு, சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிசிப்ளின், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, லீடர்ஷிப் குவாலிட்டிஸு, கெப்பாசிட்டி டு ஒர்க் இன் டீம் ஸ்பிரிட்டு, கெப்பாசிட்டி டு ஒர்க் இன் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இருந்தது, நாலேஜ் ஆஃப் ரூல்ஸு. இது வந்து ஒரு ஹெட்டுக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாத்துலேயுமே கொடுக்கணும், எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே கொடுத்தா தான் வந்து ஓவரால் ரேட்டிங் வந்து அதுவே கேல்குலேட் பண்ணோம். அடுத்து இன்டெகிரிட்டினா நேர்மைன்னு அர்த்தம். இவர் வந்து நேர்மையானவரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து கொடுக்கலாம். நான் வந்து பியாண்ட் டவுட்டுங்கிறத வந்து கொடுத்துக்கிறேன். பியாண்ட் டவுட்டு அப்படின்னா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இவர் மேலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, நேர்மையானவர் தான் அப்படின்ட்டு கொடுக்குறேன். இல்லாட்டி நீங்கள் உங்களோட இண்டிவிஜுவல் உங்கள் ஓனாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஹீஸ் ஃபிட் ஃபார் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கூட கொடுத்துக்கலாம். எனிவே வாட் எவர் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பியாண்ட் டவுட்டுன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பென் பிக்சர் பை ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார்? நம்ம தான். இப்போ வந்து ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி நம்ம தான். இன்ஸ்பெக்டருக்கு ரிப்போர்ட்டிங் யார்? டிஎஸ்பி தான். இப்போ நான் டிஎஸ்பி ஐடியில் தான் லாகின் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நம்ம பென் பிக்சர் வந்து அவருக்கு எழுதணும். இப்போ வந்து நான் எப்பயும் போல் வந்து யூஸ்வலாக வந்து எப்படி எழுதுவாங்கன்னா, ஷீ இஸ் சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் ஆஃபீஸர்னு நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். என்ன வேணாலும் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து என்ன வேணாலும் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு ஓவரால் ரேட்டிங் வந்து அதுவே வந்து கேல்குலேட் ஆகிக்கும், அதுவே எடுத்துக்கும். ஒரு மார்க்கையும் எடுத்துகிட்டு அதுவே வந்து ஓவரால் கிரேடிங் வந்து கொடுத்துரும். அடுத்து வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்து எல்லாமே செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம சேவஸ் டிராஃப்ட் கொடுத்துட்றோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேவஸ் டிராஃப்ட் கொடுத்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்பே போகணும். ஏன்னா நம்ம சேவஸ் டிராஃப்ட் கொடுக்காமல் நம்ம சென்ட் டு ரிவ்யூயிங் அத்தாரிட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம சப்மிட் பண்ணும்போது ஸ்கிப் ஆகி வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணி போனீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மார்க்கு எல்லாமே டைப் பண்ணது எல்லாமே இருக்காது. அதனால் வந்து நம்ம சேவஸ் டிராஃப்ட் வந்து நம்ம கொடுத்துக்குறோம். இப்போ நம்ம சேவஸ் டிராஃப்ட் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், எல்லாமே சேவ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சென்ட் டு ரிவ்யூயிங் அத்தாரிட்டி. இப்போ நான் டிஎஸ்பி ஐடியில் இருக்கேன். ரிவ்யூயிங் அத்தாரிட்டி யாருன்னா எஸ்பி. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி டிஎஸ்பி, ரிவ்யூயிங் அத்தாரிட்டி எஸ்பி, அக்செப்டிங் அத்தாரிட்டி டிஐஜி. இப்போ நான் வந்து ரிவ்யூயிங் அத்தாரிட்டி எஸ்பி சாருக்கு வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து பார்த்துட்டேன், செக் பண்ணிவிட்டு நானும் மார்க் கொடுத்தது எல்லாமே வந்து செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம ரிவ்யூயிங் அத்தாரிட்டிக்கு நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். சென்ட் பண்ணிடலாம். கொடுத்துட்டேன். சென்ட் டு ரிவ்யூயிங் அத்தாரிட்டி வந்து கொடுத்தோன்னே வந்து ஒன்ஸ் ஃபார்ம் இஸ் சப்மிட்டடு டேட்டா வில் நாட் பி சேஞ்சுன்னு இருக்குது. ஒரு தடவை நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம்னா இனிமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கேட்குது. ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்த பேஜ் போயிடுச்சு. டிஎஸ்சி இது வந்து டிஎஸ்சி அப்புறம் வந்து ஹேஷ்டேக்ஸர்னு காமிக்குது. மோஸ்ட்லி வந்து டாங்கிள் அந்த டாங்கிள் வந்து யாருமே வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம ஹேஷ்டேக்ஸர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆதார் பேஸ்டு ஓடிபி மூலமாக வந்து நம்ம சப்மிட் பண்ணுறது. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணியாச்சு. அது வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஆஃபீஸ் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். நம்மளோட ஆதார் பேஸ்டு வந்து சப்மிட் பண்ண அந்த ஆதார் கார்டு வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும். கண்டினியூ சைனிங் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தோன்னே வந்து செக்யூரிட்டி நம்பர்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஆதார் நம்பரோட கடைசி லாஸ்ட்டு 3 டிஜிட்டு. அந்த ஆதார் நம்பரோட கடைசி லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு ஆதார் நம்பரோட கடைசி லாஸ்ட் 3 டிஜிட் இருந்து அது உங்களோட தான் கொடுக்கணும். ஓகே கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஆன் அக்ரிங் யூ வில் பி ரீடைரக்டட் டு இசைன் ஃபார் சைனிங் கேட்குது. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ டைரெக்டாக வந்து ஓடிபி கேட்குற அந்த பேஜுக்கு வந்து போயிடும். போனோடனே வந்து கெட் ஓடிபி வந்து கொடுக்கணும். கெட் ஓடிபி கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்மளோட கெட் ஓடிபி கொடுத்தோடனே வந்து ஓடிபி போகும். ஓடிபி போயிட்டு இந்த நம்பர் தான் போகும். இந்த நம்பருக்கு தான் வந்து போகும்னு காமிக்கும். ஹேஸ் பீன் சென்ட் டு மொபைல் நம்பர்னு காமிக்கும். அந்த லாஸ்ட்டு 4 நம்பர் மட்டும் காமிப்பாங்க. அந்த நம்பருக்கு வந்து போயிருக்குன்னு அர்த்தம்.
இப்போ வந்து நம்ம ஓடிபியை வந்து என்டர் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து லாகின் பேஜுக்கே போயிடும் மறுபடியும். இப்போ லாகின் பேஜுக்கே வந்துருச்சு இப்போ மறுபடியும். நான் வந்து ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன். அது வந்து மறுபடியும் லாகின் பேஜுக்கே வந்துருச்சு. நீங்கள் பயப்பட தேவையில்ல. என்னடா வந்து சப்மிட் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு பயப்பட தேவையில்ல. சப்மிட் ஆகிடுக்காது. சப்மிட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். அது காமிக்கலை. இப்போ நம்ம வந்து லாகின் பேஜுக்கே வந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் நம்ம அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிவிட்டு வழக்கம் போல் வந்து இன்பாக்ஸ் போகிறோம். அதில் அசஸ் பேரில் நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்ம சத்யபிரபா இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருந்தோம். நான் வந்து எதுக்காக சேவஸ் டிராஃப்ட் கொடுக்க சொன்னேன் அப்படின்னா, இப்போ மறுபடியும் லாகின் பண்ணி போய் பார்த்ததுக்கப்புறம் எதுவுமே மாறி இருக்காது. நோ சேஞ்சஸ் வில் பி தேர். அது அப்படியே தான் இருக்கும். நம்ம மறுபடியும் சென்ட் டு ரிவ்யூயிங் அத்தாரிட்டி கொடுத்துட்றோம். வழக்கம் போல் அடுத்து வந்து ஹேஷ்டேக் சார் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ சைனிங் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு செக்யூரிட்டி நம்பர் வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட் ஆதார் நம்பரோட லாஸ்ட்டு 3 டிஜிட் கொடுத்துட்றோம். டிக் பாக்ஸை டிக் அடிச்சுட்டு ஓகே கிளிக் பண்ணிடுறோம். இது ஓகே கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த பேஜ் போயிடுச்சு. ஓடிபி ஆப்ஷன் அந்த பேஜ் போயிடுச்சு. இப்போ வந்து கெட் ஓடிபி கொடுத்துட்றோம். இப்போ கொடுத்தோன்னே வந்து அந்த மொபைல் நம்பரோட நார்மல் மெசேஜுக்கு வந்து இந்த ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும். நார்மல் மெசேஜில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஆதார்னு போட்டு வந்திருக்கும். ஓடிபி வந்து ஆதார்னு போட்டு வந்திருக்கும். இப்போ வந்து ஆதார் நம்பரை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் நார்மல் மெசேஜ்லேருந்து ஆதார் நம்பரை வந்து அந்த ஓடிபியை வந்து எடுத்துட்டேன். அந்த ஓடிபி வந்து 6 டிஜிட்டில் இருக்கும். எடுத்துடுறேன். இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்றோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து வெளியே பவுன்ஸ் ஆகி வெளியே போகாது. இப்போ வந்து சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ வந்து பேர் ஐடி ஹேஸ் பீன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டு மிஸ்டர் ஏ பிரதீப் எஸ்பி சூப்பரண்டா போலீஸ். நம்ம எஸ்பி சாருக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து காமிக்குது. அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வந்து பவுன்ஸ் ஆகி வெளியே போகும். செகண்ட் டைம்லேருந்து கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்கும்போது பவுன்ஸ் ஆகி வெளியே போகாது. சப்மிட் ஆகிட்டே வந்துடும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்ம மார்க் கொடுத்துட்டோம். இப்போ இது வந்து டிஎஸ்பி ஐடினால் இன்ஸ்பெக்டருக்கு வந்து மார்க் கொடுத்தாச்சு. இப்போ ஒரு எஸ்ஐ ஐடிக்கு வந்து இப்போது எஸ்ஐக்கு வந்து நம்ம ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறோம். ரிவ்யூ பண்ண போகிறோம். எஸ்ஐக்கு வந்து ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி யார்? இன்ஸ்பெக்டர். ரிவ்யூவிங் அத்தாரிட்டி டிஎஸ்பி. அக்செப்டிங் எஸ்பி. இப்போ வந்து ஒரு எஸ்ஐயோட எஸ்ஐயை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். வழக்கம் போல் வந்து ரிவ்யூவிங் பேஜ் போயிடும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். செல்ஃப் அப்ரைசல் வந்து இண்டிவிஜுவல் எஸ்ஐ வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ரைசல் இதில் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. அவங்கள பற்றி மார்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதிலே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க்கை சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதவே கொடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து கிளிக் பண்ணி நம்ம டெலீட் கொடுத்து நம்ம மார்க் வந்து இவங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு நினச்சா கூட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் ரிவ்யூவிங் நம்ம பேஜுக்கு போயிடும். இப்போ ரிவ்யூவிங் தான் பண்ண போகிறோம். லென்த் ஆஃப் சர்வீஸ் அண்டர் த ரிவ்யூவிங் அத்தாரிட்டி. நம்ம கீழே வந்து அந்த எஸ்ஐ வந்து எவ்வளோ நாள் வேலை பார்த்தாங்க, எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க. நம்ம கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கிளியர்லி வெதர் த ரிவ்யூவிங் அத்தாரிட்டி ஃபுல்லி அக்ரீஸ் வித் த ரிமார்க்ஸ் ஆஃப் தி ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. இஃப் எனி மாடிஃபிகேஷன் இஸ் மேட் by him on the remarks of the reporting authority, the reasons for such modification shall be indicated ன்னு கேட்குறாங்க. ஸ்டேட் கிளியர்லி whether the reviewing authority fully agrees. அதாவது நீங்கள் அக்ரி பண்ணீங்களா, நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதாவது ஏதாவது மாடிஃபிகேஷன் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ரிமார்க்ஸில் வந்து எது மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அந்த ரீசனும் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே நான் பண்ணாதனால எஸ் ஐ ஃபுல்லி அக்ரின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். எஸ் ஐ அக்ரி அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து கமெண்ட்ஸ் இஃப் எனி ஆன் த பென் பிக்சர் ரிட்டன் பை த ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. பென் பிக்சர் வந்து ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. பென் பிக்சரில் வந்து எஸ்ஐயை பற்றி இன்ஸ்பெக்டர் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் எதுவும் கமெண்ட் எதுவும் கொடுக்கணுமா அது கேட்குறாங்க. நான் வந்து இல்லைன்னு நான் கொடுத்துக்கிறேன். அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து நெல் கொடுத்துட்றேன்.
சேவஸ் டிராஃப்ட்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எப்போயுமே சேவஸ் டிராஃப்ட் கொடுத்துடணும். நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படிங்கனாலே நெக்ஸ்ட்டு வந்து சேவஸ் டிராஃப்ட் கொடுத்துடணும். சேவ் ஆகிடுச்சு. அடுத்து வந்து சென்ட் டு அக்செப்டிங் அத்தாரிட்டி. நம்ம வந்து டிஐஜி இது வந்து எஸ்ஐயோடது வந்து எஸ்பிக்கு அனுப்ப போகிறோம். ஏன்னா எஸ்ஐயோடது வந்து எஸ்பி வரைக்கும் தான் போகும். எஸ்ஐக்கு ரிப்போர்ட்டிங் இன்ஸ்பெக்டர், ரிவ்யூவிங் டிஎஸ்பி, அக்செப்டிங் எஸ்பி. இப்போ நம்ம வந்து எஸ்பி சாருக்கு அனுப்ப போகிறோம். வழக்கம் போல் தான் ஹேஷ்டேக் சார் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ சைனிங் வந்து கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு செக்யூரிட்டி நம்பர் கடைசி லாஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் ஆஃப் ஆதார் நம்பரோட கடைசி 3 டிஜிட்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். டிக் பாக்ஸை டிக் பண்ணிடுறோம். ஓகே கொடுத்துட்றோம். இது வந்து ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துறோம். டேரெக்டாக வந்து ஆதார் ஓடிபி கெட் ஓடிபி பேஜுக்கு போயிடும். இப்போ வந்து கெட் ஓடிபி கொடுத்துடலாம். இதில் வந்து 60 செகண்ட்ஸ் வந்து காமிக்கும். ஆனால் வந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் பொறுமையாகவே வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்தோடனே பேர் ஐடி ஹேஸ் பீன் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டு மிஸ்டர் பிரதீப், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு காமிச்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் பவுன்ஸ் ஆகும். செகண்ட் டைம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக வந்து கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்து கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிள் மெத்தடு. ஒரு சிங்கிள் ஓடிபியில் நம்ம முடிச்சிடலாம். தேங்க்யூ.